இந்த ஆண்டு மட்டும் இந்தியாவிலிருந்து சுமார் 1 கோடி பேர் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வெளியேறவிருக்கின்றனர். இது பெல்ஜியம் நாட்டின் மக்கள் தொகைக்கு ஒப்பானது. ஆனால் பட்டப்படிப்பை முடித்து வெளியேறும் இந்த காலம் வரலாற்றிலேயே மிக மோசமான காலகட்டமாகும் என சில பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர். காரணம், பல்கலைக்கழகங்களில் இருந்து கோடிக்கணக்கான இளைஞர்கள் பட்டம் பெற்று வெளியேறும் அதே வேளையில் வேலை வாய்ப்புகள் காணல் நீராகி வருகின்றன. AI தொழில்நுட்பம் இத்துறையில் புதிதாக நுழைபவர்களுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஏனெனில் டிகிரி படித்துவிட்டு ஒருவர் செய்யும் வேலையை AI செய்து முடிப்பதே சிக்கலுக்கான காரணம். இதில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. கடந்த 3 தசாப்தங்களாக நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வந்த நிலையில் ஒரு நல்ல வேலைக்கு உத்தரவாதமாக கல்லூரி பட்டங்கள் பார்க்கப்பட்டன. ஆனால் அந்த உத்தரவாதம் இளைஞர்கள் மத்தியில் தகர்ந்துள்ளது. குறிப்பாக 15 முதல் 25 வயது வரையிலான பட்டதாரிகளில் கிட்டத்தட்ட 40% பேரும் 25 முதல் 29 வயதுடையவர்களில் 20% பேரும் வேலையின்றி இருப்பதாக அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதில் ஒரு முரண்பாடும் உள்ளது. ஒரு பக்கம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புகள் மறைந்து வரும் அதே வேளையில் பல வேலைகள் நிரப்பப்படாமல் உள்ளன. இளைஞர்கள் நீண்ட பெரிய கல்வி தகுதிகளுக்கு பதிலாக மைக்ரோ கிரெடென்ஷியல்ஸ் எனப்படும் சிறிய அளவிலான பட்டப்படிப்புகளை நோக்கி செல்வதை நீங்கள் பார்க்க முடியும். தொழில்நுட்பத்துறையை எடுத்துக்கொண்டால் முதலாளிகள் திறனுக்கு முதலிடம் தரும் வேலைவாய்ப்பு முறைகளை பின்பற்றுவதை பார்க்க முடிகிறது. அப்படியானால் ஒரு நல்ல வேலைக்கு செல்ல AI காலத்திலும் பல்கலைக்கழக படிப்புகள் அவசியமா? செயல்முறை சார்ந்த அல்லது தொழிற்கல்வி சார்ந்த பாதைகளை தேர்ந்தெடுப்பதில் உள்ள ஒரு நன்மை என்னவென்றால் அத்தகைய வேலைகளை செயற்கை நுண்ணறிவால் எளிதில் பின்பற்ற முடியாது. ஆனால் இது கட்டாயம் அதிக வருமானத்தை தரும் என்று சொல்லிவிட முடியாது. இருப்பினும் வேலைவாய்ப்பு சந்தையில் நுழைவதற்கு இது ஒரு நேரடியான வழியை வழங்குகிறது. அதனால்தான் அதிகமான இளைஞர்கள் இதனை தேர்ந்தெடுத்து வருகின்றனர்.